பேசுறது பிரச்சனை இல்ல. எத நம்ம வந்து சொல்லக்கூடாதோ அத சொல்லிருவா. அதுதான் அவள வந்து அமைதியா இரு, அமைதியா இருன்னு சொல்றதுக்கு. அவ வந்து போல்டா பேசுறேன், நல்லா கியூட்டா பேசுறேன்னு நெனச்சுக்கிட்டு, நம்ம சோசியல் மீடியால எத வந்து சொல்லக்கூடாதோ அத பத்திலாம் வந்து சொல்லுவா. அந்த டைம் தான் அப்படியாம்மா, இப்படியாம்மான்னு கேட்பா. மத்த டைம்ல நம்ம சும்மா உட்காந்துருக்கும் போதெல்லாம் எதையுமே கேட்க மாட்டா. அதுவே லைவ் போடும்போது மட்டும் தான் அந்த மாரி கேட்பா. அதுக்காக தான் நான் வந்து அவள சைலன்ட்டா இருன்னு சொல்றேன். அன்னைக்கு கூட பாருங்க ஸ்கூல் சொல்றதுக்கு இது வந்தா. ஆனா அவ கரெக்ட்டா சொல்லல. இருந்தாலும் சில விஷயங்கள நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? அதுக்காக தான். ஓகே, ஓகே அக்கா. கரெக்ட் தான். நேத்து என்ன தூங்கிட்டீங்களா? பாதியிலேயே வந்து சொல்லவே இல்ல, பாய் சொல்லவே இல்ல. அப்படியே கிளம்பிட்டீங்க. நேத்து ஆமா அக்கா தூங்கிட்டேன். ஓகே, ஓகே தம்பி. கரெக்ட்டா? என்ன கரெக்ட்டு? ஏது மாரி இந்த மாரி படுக்குற? இன்னைக்கு நான் முருகருக்கு பூஜை பண்ணேன் அக்கா. அப்படியா? சூப்பர், சூப்பர். இது இன்னும் கொஞ்சம் நீங்க வெள்ளிக்கிழமையும் பண்ணலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. இன்னும் செவ்வாய்க்கிழமை வந்து முருகருக்கான நாள். அதனால அந்த நாள்ல நீங்க பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அதீத பலன் கிடைக்கும். ரோஜா, சாமந்தி வச்சு நீங்க நெய் தீபம் போட்ட சொன்னீங்கல்ல, அதுவும் போட்டேன். சூப்பர், சூப்பர், சூப்பர். நானு நாளைக்கு 2 நாள் லீவு அக்கா. ஜாலி. ஆமாமா. நாளைக்கு ஆனா நான் வந்து காலையிலேயே போணும். 8:30க்கே வந்து பாப்பா ஸ்கூலுக்கு போணும். நாளைக்கு கிராஜுவேட் ஃபோட்டோ ஷூட் எடுக்குறாங்க. சின்ன பாப்பாவுக்கு யூகேஜி படிக்கிறாங்களே, அவங்களுக்கு வந்து கிராஜுவேட் ஃபோட்டோ ஷூட் எடுக்குறாங்க. அதனால பேரண்ட்ஸையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனுவல் டே கூட வருது. நம்ம பர்வீன் சுல்தான் மேம் கூட கம்மிங் மார்ச் 16th வராங்க அவங்க. அப்பா 16th தானே சொன்னேன். என்னோட பொண்ணோட பர்த்டேவும் அன்னைக்கு தான். அவ ஸ்கூலுக்கு முடியாதேன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தா. ஏன்னா, அவளுக்கு என்னன்னா, மத்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து பர்த்டே ட்ரெஸ்ஸோட கியூட்டா சாக்லேட்ஸ்லாம் குடுக்குறாங்க இல்லையா? அவளுக்கு அது மாரி வந்து அவளும் வந்து அது மாதிரி நெறைய பேருக்கு குடுக்கணும். என் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் குடுக்கணும்னு அவளுக்கு ஒரு ஜாலி. அது சரி என்னடா இது சண்டே வருதே! பாப்பா ஸ்கூலுக்கு முடியாதேன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி அது என்னது ஆனுவல் டே வந்து வச்சிருக்கிறாங்க அன்னைக்கு. அவங்க வராங்க. ஸ்பீச் குடுக்க அவங்க வராங்க. சரி ஓகே சூப்பர் அப்படின்னு நெனச்சுக்கிட்டோம். அட்வான்ஸ் ஹேப்பி பர்த்டே பிரகன்யாம்மா. தேங்க் யூ சொல்லுங்க. அட்வான்ஸா சொல்லிட்டாங்க. முன்னாடியே விஷ் பண்ணிட்டாங்க. ஹேப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே அவங்களுக்கு திரும்பி சொல்லக்கூடாது. தேங்க் யூ, வெல்கம் அப்படிதானே சொல்லணும். தேங்க்ஸ். தேங்க்ஸ். ம். அதனால எங்கள் வீட்டுக்காரும் ஒரு 1 ஹவர் வந்து பர்மிஷன் லேட் ஆகும். ஏன்னா போகிறது எப்படின்னு தெரியல. 8:30க்கு போகிறோம். எப்படியும் ஒரு 1 ஹவர் ஆகிடும். ஏன்னா செக்ஷன் வாரியாக தான் வைக்கிறாங்க. என் பாப்பா வந்து ஏ செக்ஷன். அதனால் வந்து 3 செக்ஷன் இருக்குது ஏபிசின்னு. அதில் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு 8:30. அதனால் நாங்கள் அதுக்கு முன்னாடியே போயிடணும். 8:30க்கு முன்னாடியே நாங்கள் உள்ளே போயிருக்கணும். ஏ செக்ஷனுக்கா? அப்புறம் பி செக்ஷன், சி செக்ஷன். ஆமாம். கரெக்டாக இருக்கு. இன்னொருத்தவங்க யாரோ லைவ்ல இருக்கீங்க. கமெண்ட் போடுங்க. சாப்பிட்டீங்களா? சகல சம்பத்தும் பெற்று 108 செல்வம் பெற்று வாழ்க வாழ்க தங்க குட்டி. அம்மாவுக்கு அப்பாவுக்கும் நீ பெருமை சேர்க்கணும் அம்மா. அம்மன் துணை இருக்க முருகர் துணை இருக்க